சகஸ்கரா தொலைக்காட்சி இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று கேட்கலாம். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கூண்டோடு கைலாசம் போகிறது அப்படிங்கிற வார்த்தை. பொதுவாக நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பேசிப்பாங்க, இந்த அளவில் வேகமாக போனால் பஸ்ஸில் போகிறவங்க எல்லாமே கூண்டோட கைலாசம் போக வேண்டியது தான். ஒரு அலுவலகத்தோடு பேசிப்பாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இவரை நம்பி நம்ம ஒரு கையெழுத்து போட்டோம்னா அவ்வளோதான், நம்ம எல்லோரும் சேர்ந்து கூண்டோட கைலாசம் போக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைக்கோட அர்த்தம் வந்து கூண்டோட கைலாசங்கிறதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பாக இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. இந்த கதை வந்து சீர்காழியில் நடந்த கதை தான். சீர்காழியில் வந்து ஒரு திருமணம் நடக்குது. பையனுக்கு 16 வயசு, கல்யாணம் நடக்குது. அந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் நடக்குது. அந்த கோவிலில் இரவு நிறைய மக்கள் வர்றாங்க. இரவுலேருந்தே அந்த திருமணம் தொடங்குது. நிறைய மக்கள் வெள்ளமாக வர்றாங்க. ஒரு முக்கியமான நபரோட திருமணம். அங்கே பெரிய மகான்கள் எல்லாரும் வர்றாங்க. அதில் இரவு முழுவதும் எல்லாம் தடபுடலாக நிறைய நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்னு நிறைய கொண்டாடுறாங்க. நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. புரோகிதர்கள் மந்திரங்கள் சொல்லி சிறப்பான அந்த திருமண அமைப்பு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக நடந்துட்டு இருக்கும்போது அந்த புரோகிதர் சொல்கிறாரு, மாப்பிள்ளையும் பொண்ணையும் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த அக்னியை வளம் வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மாப்பிள்ளையாக இருக்கிறவர் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு நெருப்பு பிழம்பு ஒன்று உருவாகுது. அது பற்றி அந்த அறை முழுவதும் வியாபிச்சிருக்கு. இவர் மாப்பிள்ளை பையன் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நேராக அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே உள்ளே போயிட்டார். நான் பொதுவாக என்ன பண்ணுவோம், நெருப்பை பார்த்தோன்னே வெளியே ஓடுவோம். அவர் உள்ளே போகிறார். அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா எல்லாரும் அந்த நெருப்பில் உள்ளே போகிறாங்க. அந்த கல்யாண மண்டபமே காலியாயிடுது. இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் அந்த சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருலோகத்தியர் அப்படிங்கிற கோயில். இது ஏன் இந்த நிகழ்ந்ததுக்கு காரணம் நான் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு திருஞான சம்பந்தர் நல்லா தெரியும். 3 வயதிலேயே பார்வதியோட ஞானப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, மிக பெரிய ஞானி. அவர் என்ன பண்றாரு, அவர் வளர்ந்து வரும் காலத்தில் அவங்க அப்பா அம்மா அவருக்கு 16 வயது ஆன உடனே கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. அந்த விருப்பத்தை சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அவர் பரமேஸ்வரனோட போய் கலக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணமே. அதனால திருமணத்தை மறுக்கிறார். பெரியவங்களோட அந்த வற்புறுத்தல் காரணமாக ஒரு வழியாக திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழி பக்கத்துலேயே திருநல்லூர் அப்படிங்கிற ஊர். அந்த திருநல்லூரில் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவரோட பொண்ணு தோத்திர பூர்ணாம்பிகை அப்படிங்கிறது அந்த பெண்ணோட பேர். அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இவரும் ஒத்துக்கிறார். இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பக்கத்தில் பெருமணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அந்த திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. தடபுடலாக எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு முழுவதும் எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்சு காலையில்
மாங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் புரோகிதர் மாங்கல்ய தாரணம் பண்ணுறதுக்காக அக்னியை வளர சொல்கிறாரு. இவர் திருஞான சம்பந்தர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் மனசில் ஒரு நெருப்பு பொறி தோன்றுறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பதிகம் பாடுறாரு. இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இன்னும் இவனோடும் அந்தமில் சிவன் தாள் பணிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் கல்லூர் பெருமண பதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பதிகம் பாடின உடனே அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு அறையில நெருப்பு பொறி உருவாகி அதுல அந்த நெருப்பு ஜுவாலையா சிவபெருமானோட அசரீதி கேட்குது. ஞானசம்பந்தரே, நீ என்னோட சேரக்கூடிய நாள் வந்துடுச்சு, நீங்க தாராளமா இந்த ஜோதியில் உள்ள வாங்க அப்படின்னு அவர் அழைப்பு விடுக்கிறாரு. அவர் உடனே அப்படி கிளம்பியெல்லாம் போகல. நாமளா இருந்தா போயிருப்போம். அவரு ஞான வடிவானவர் இல்லைங்களா, அதனால அவருக்கு புதுசா ஒரு யோசனை தோணுது. நாம தியானம் தவம் எல்லாம் செஞ்சு இறை பணிவிடைகள் செஞ்சு இந்த இடத்துக்கு போறோம். இந்த திருமணத்துக்கு வந்த அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஞானம் இல்லாதவங்க. அதனால இறைவன்ட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். சுவாமி, நான் உங்களை சேரும்போது இந்த ஜோதியில இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே உங்களை சேரணும், அதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதுக்கு சிவபெருமானும் அவர் சொன்னா கேட்காம இருப்பாருங்களா, அதுக்கு உத்தரவு சொல்றாரு. அதனால எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தரா அதில் போறாங்க. சில பேர் பார்த்து நிற்கிறாங்க. நெருப்புக்குள்ள போறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? ஆனா அது சிவஜோதி. சிவஜோதிங்கிறது குளிர்ந்த நெருப்பு அப்படின்னு ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும். அந்த ஜோதி குளிர்ச்சியா இருக்கிறதுனால சுடாது. ஆனா பார்க்குறவங்களுக்கு அந்த நெருப்புக்குள்ள போறதுல ஒரு பயம். அது போக ஒரு தயக்கம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அன்னைக்கு குளிச்சவங்க, குளிக்காதவங்க, பந்தியில இறையெடுக்க வந்தவங்க, சுத்தம் பண்ண வந்தவங்க எல்லாரும் தான் அங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு அச்சம். அப்போ ஞானசம்பந்தர் சொல்றாரு, இது சிவஜோதி, இங்க வினைகளுக்கெல்லாம் இங்க ஒன்றும் வேலையே இல்லை, வினைகளை சுட்டரிக்கும் நெருப்பு தான் அந்த ஜோதி. அதனால் யாரும் தயங்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் சிவன் பதம் சேரலாம்னு வாங்க கூப்பிடுறாரு. எல்லாரும் அந்த ஜோதியில போய் ஐக்கியமாகறாங்க. ஞானிகளுக்கு மட்டும் முக்தி கொடுக்கல, முட்டாள்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் தான் பரமேஸ்வரன். அவருக்கு எல்லாருக்கும் அந்த அம்சம் கொடுத்து அவங்க எல்லாரும் தன் பக்கம் ஈர்த்துக்கிறாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு விசேஷம் நடந்த இடம்தான் அந்த திருக்கோவில். இப்படி இந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சிவஜோதியில் ஐக்கியமானதுனால அந்த ஊரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் கூண்டோட கைலாசம் போயிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்ச வழக்கு பின்னாடி கூண்டோட கைலாசங்கிறது ஒரு தப்பான எண்ணத்துக்காக, தப்பான அர்த்தத்துக்காக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஒரு அற்புதமான அந்த சொல் ஒரு தப்பான அமைப்பாக மாறி இருக்கு கால வழக்கில். அதனால அந்த ஆன்மாக்கள் கொடுத்து வைத்த ஆன்மாக்களாக இருந்தனால அந்த பதம் அவங்களுக்கு கிடைச்சது. பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம நல்லவங்க பின்னாடி இருந்தாவே நமக்கு தொடர்ச்சியாக நன்மைகள் நடக்கும். நல்லதையே கேள், நல்லதையே பார், நல்லதையே செய்யன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நல்லவங்க பின்னாடி நாமளும் இருப்போம், நமக்கு நன்மைகளும் கிடைக்கும். இந்த திருமணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தாயாரா திருநீர் கொடுத்ததுனால இந்த அம்பாளுக்கு பேரு திருவெண்ணீற்று உமையம்மைன்னே பேரு. அதனால அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் அம்பாள் சன்னதியில் பொதுவாக எல்லாமே குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஆனால் இங்கே மட்டும் திருநீர் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயிலையும் உற்சவர் தனியாக இருப்பாங்க, மூலவர் தனியாக இருப்பாங்க. இந்த கோயிலில் தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உற்சவர் மட்டும் மூலஸ்தானத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு அம்சத்தை பார்க்கலாம். வேற எந்த கோயிலையும் இப்படி ஒரு அம்சம் எங்கேயுமே இருக்காது, ஆகமத்துக்குள்ளேயும் வராது. ஸோ அப்படி ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த திருக்கோவில்.
இந்த திருக்கோவில் சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு 13-14 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த திருக்கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாள்புரம். இந்த கல்யாணம் நடந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த முகூர்த்தம் நடக்குது. இந்த ஊரோட புராண பேர் வந்து பெருமணம். இப்போ அந்த ஊர் வந்து ஆச்சாள்புரமாக மாறி இருக்கு. இந்த தலத்து இறைவன் பேர் வந்து சிவலோக தியாகேசர். அம்பாள் பேர் திருவெண்ணீற்று உமையம்மை. அப்படி ஒரு விசேஷமான நாமத்தோட இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு நாமளும் போவோம். நன்மைகள் பல நமக்கும் கிடைக்கும். திருஞான சம்பந்தர் திருமணத்துக்கு முன்னாடியே ஞானியாக இருந்தனால இந்த வாழ்க்கைக்குள்ளே வராமல் அவர் ஒரு பாடல் பாடி இறைவனடி சேர்ந்தார். நாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பல பாட்டு பாடுறோம். நமக்கு ஞானம் இல்லாதனால வாழ்க்கைங்கிற வலையில விழுந்து எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இறைவனோட அனுகிரகத்தால் எல்லோரும் சிறப்பாக இருப்போம். சிறப்பு மிகு திருத்தலங்கள் சென்று வருவோம். சீரான வாழ்க்கையை வென்று வருவோம். நன்றி, வணக்கம்.